வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேல்மாறலோட அடுத்த பாடல் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடலுடைய விளக்க உரையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பாடலுடைய விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்ற மாதிரி தாங்க, வேல்மாறல் படிக்கிறதுனால உங்க லைஃப்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்திருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு டைப் பண்ணுங்க. இது எத்தனை பேர் நீங்க இது மாதிரி டைப் பண்ணிருக்கீங்களோ அதை பார்க்கும்போது படிக்காம இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க கூட இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் படிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த பாடலுடைய விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை ஒரு தடவை பார்த்துடலாங்க. சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் முருமிடுக்கன் வினை சாடும். சுரர்க்கும் வானோர்களுக்கும் முனிவர்க்கும் தவம் செய்த முனிவர்களுக்கும் மகபதிக்கும் இந்திரனுக்கும் விதித்தனக்கும் பிரம்மனுக்கும் அரிதனக்கும் திருமாலுக்கும் நரர்தமக்கும் உலக மக்களுக்கும் உறும் நேர்ந்த இடுக்கண் துன்பத்திற்கு காரணமான வினை தீவினை கூட்டங்களை சாடும் மோதி அளிக்குமாம் முருகனின் வேல். மறுபடியும் சொல்றேங்க. வானோர்களுக்கும் தவம் செய்த முனிவர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான சூரபத்மனை அழிக்க பிறந்தவர் முருகப்பெருமான். அவருடைய வேல் தீவினை கூட்டங்களாய் கடலின் நடுவே மாமரம் போல் வளர்ந்து நின்ற சூரபத்மனை மோதி அழித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து, அவர்களுடைய தீவினைக்கும் விடுதலை கொடுத்து, வானோர் அனைவரையும் உலக மக்கள் அனைவரையும் காத்ததாம் முருகனின் வேல். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். சூரபத்மன் அவர் பெற்ற வரத்தினால மற்றவங்க எல்லாருமே, அதாவது வானவர்கள், தவம் செய்த முனிவர்களையும் இந்திரனையும் பிரம்மனையும் திருமாலையும் எல்லோரையுமே அவர் ஆட்டி படைச்சாராம் சூரபத்மன். அவங்களையே ஆட்டி படைக்கும் போது உலக மக்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா, அவங்களையும் ஆட்டி படைச்சாங்க. இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம எல்லாருமே, வானவர்கள் எல்லாருமே போய் சிவபெருமானிடம் முறையிடும் போது அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் தான் முருகன். அவர் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி எல்லாரையும் துன்பப்படுத்தி கடலின் நடுவுல போய் அண்டம் எல்லாம் உடையிற மாதிரி கிளைகளை கொண்டு பாதாளத்தையும் பிளந்து கொண்டு ஓடி கிடந்த வேர், இப்படி மேல் லோகத்திலையும் இல்லாம பாதாள லோகத்தையும் விட்டு வைக்காம எல்லாரையுமே துன்பப்படுத்தி கடலின் நடுவுல மாமரமாய் சூரபத்மன் நிற்கும் போது அந்த மாமரத்தை பிளந்து கொண்டு சிறை வைத்திருந்த எல்லாருக்குமே விடுதலை கொடுத்து வானவரின் வினைகளையும் நீக்கி எல்லாரையுமே காத்தருள செய்தது முருகப்பெருமானுடைய வேல் தான். இப்படி எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் போக்கி தேவர்களாகட்டும் அது மனிதர்களாகட்டும் எல்லாருக்குமே வினை விட்டு வைக்காதுங்க. ஆனா குகனுடைய வேல் அந்த துன்பத்திற்கான காரணத்தை அழிச்சு நமக்கு நிம்மதி தந்து வாழ்க்கையை மாற்றும். அவன் அருள் இருந்தால் எந்த வினையும் நம்மை நீண்ட நாள் துன்பப்படுத்த முடியாது. இதுதாங்க இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடலுடைய விளக்க உரை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேல்மாறலுடைய விளக்க உரை நீங்க இப்பதான் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறுபடியும் அடுத்த வேல்மாறல் பாடலுடைய விளக்க உரையில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.